கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஈகிள் விஷன் மீடியா அஃபீஷியல் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பெரும்பாலான வேதாகமத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வேக வேகமாக வாசிக்கிறோம். அதுவும் பொருள் தெரியாமலேயே வாசித்து விடுகிறோம். அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னது என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் இன்னும் தேவனுக்குள் நாம் பலப்படுவதற்கு அது ஏதுவாக அமையும் என்கிற ஒரு நோக்கிலே தான் இந்த பொருள் ஆய்வு செய்யலாம் என்று சொல்லி நான் இதை முயற்சித்திருக்கிறேன். தேவ கிருபையினால் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஆதிகளை தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சிருஷ்டித்தார் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் உருவாக்கினார் அப்படின்ற வார்த்தை தான் அர்த்தம். அதே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கும்பொழுது மச்சங்கள் அப்படின்ற வார்த்தை வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். மச்சங்கள் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள் என்கிறது அர்த்தம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களான்னா அதில் நாசியிலே ஊதினார். நாசி அப்படின்ற வார்த்தை வருகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. நாசி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் சுவாசிக்க உதவும் மூக்கின் வழியாக செல்லும் காற்றுப்பாதை. அதாவது மூக்கின் வழியாக செல்லும் காற்றுப்பாதை தான் நாசி அப்படின்றது அர்த்தம். 9வது வசனத்தில் நீங்கள் விருட்சம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. விருட்சம் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் மரம் அல்லது மரங்கள் என்று நாம் பொருள்படுத்தலாம். அதுதான் அர்த்தம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஜீவ ஜந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. ஜீவ ஜந்துன்னா என்ன அப்படின்னா உயிரினம் அல்லது பிராணி. 21வது வசனத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது விழா எலும்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிப்பீங்க. அந்த விழா அப்படின்றதுக்கு அர்த்தம் மார்பின் பக்க எலும்பு அப்படின்னு அர்த்தம். நம்முடைய மார்பகத்தினுடைய பக்க எலும்பு தான் விழா என்கிற வார்த்தையினுடைய பொருள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து நாம் ஆவிக்குரிய விஷயங்களையும் வேதாகம் விஷயங்களையும் இன்னும் உலக பொருள் சார்ந்த விஷயங்களையும் தேவனுக்குள்ளான ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து நாம் தேவனுக்குள் இன்னும் பலப்படுவதற்கு அது ஏதுவாக அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வணிக நோக்கம் அல்ல, வியாபார நோக்கம் மட்டுமல்ல. நாம் அறிந்து கொண்டதை, நாம் அறிய போகிறதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஜனங்களும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்கிற பெருத்த ஆவலும் பெருத்த நோக்கமும் தான் இதனுடைய மையப்பொருளாகும். ஈகிள் விஷன் மீடியா சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.